அன்பரே, அன்புடையவர்களே, நீங்கள் எனக்கு தெரிந்தவர்களோ அல்லது தெரியாதவர்களோ, இந்த ஊரோ அல்லது வேறு ஊரோ, இந்த மாநிலமோ அல்லது வேறு மாநிலமோ, இந்த மாவட்டமோ அல்லது வேறு மாவட்டமோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஊரோ எந்த நகரமோ அல்லது அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய எந்த நாட்டில் இருப்பவர்களோ, உங்களுக்கு ஒரு பணிவான என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அந்த உரை எதை பற்றியது என்றால், தமிழ் மொழி, ஆங்கிலம். நாமெல்லாம் வளர்ந்து விட்டோம், படித்து விட்டோம், வேலைக்கு போய்விட்டோம், குடும்பத்துடன் நாம் வாழ்கின்றோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததிகள், அவர்கள் வாழ்க்கை எந்த மொழியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால், அவர்கள் தாய்மொழி, அது எந்த மொழியாக இருந்தாலும், நான் ஒரு தாய்மொழி எனக்கு தமிழ்தான், ஆதலினால் எந்த தாய்மொழியாக இருந்தாலும் தாய்மொழியை கற்றுக்கொண்டு அதனுடன் நீங்கள் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தர வேண்டும். என்னுடைய தாய்மொழி தமிழ் என்பதால் நான் தமிழிலேயே பேசுகிறேன். நீங்கள் வாழும் ஊரை விட்டு அல்லது நகரத்தை விட்டு அல்லது மாநிலத்தை விட்டு அல்லது இந்தியாவை விட்டு வேறு எந்த நாட்டிற்கு சென்றாலும் உங்களுடைய தாய்மொழி உதவுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஆங்கிலம் உங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் உலக மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலம் தெரியாதவர்கள் தென் மாநிலங்களை தவிர, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, இந்த மாநிலங்களில் அவர்கள் ஆங்கிலத்தை நன்றாக தெரிந்து வைத்துள்ளார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோல அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேரன்களுக்கு, சந்ததியினருக்கு தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுங்கள். அது மட்டுமின்றி அவர்கள் எதை படிக்க வேண்டும் என்றால், அது ஆங்கிலத்திலும் தற்பொழுது திருக்குறள் இருக்கிறது. ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி இருக்கிறது. மிக எளிமையாக அவர்கள் எழுதியுள்ளார்கள். திருக்குறளை எடுத்துக்கொண்டால் சுமார் 2000 வருடங்களுக்கு மேலாக பல மொழிகளில், சுமார் 50 மொழிகளுக்கு மேல் அது டிரான்ஸ்லேஷன் செய்துள்ளார்கள், மொழி மாற்றம் செய்துள்ளார்கள். இன்று உலகத்தில் எல்லோரும் இதை குறிப்பிடுகிறார்கள். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை வைத்தே அவர்கள் பேசுகிறார்கள். அதனால் திருக்குறள் மட்டுமின்றி இந்த ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி மிக எளிமையாக இருக்கிறது. இதை உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் பேரன்களுக்கோ பேத்திகளுக்கோ, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்தால்
அவர்கள் நன்கு தெரிந்து கொண்டு ஒரு நல்ல மாணவனாக அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. அதனால்தான் உங்களுக்கு, என்னை போன்ற நண்பர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எல்லோருக்கும் நான் பொதுவாகவே இந்த கருத்தை சொல்கிறேன். ஏனென்றால் வாழ்க்கைக்கு இதுதான் முக்கியம். நன்னடத்தை, நல்ல சொல், நல்ல பண்பு, நல்ல அடக்கம், இவையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்தால், நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்தால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை முறை மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி நான் சொல்கிறேன். எனவே நண்பர்களே, இதை காணும் என்னை பின்பற்றுபவர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருமே இது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை நீங்கள் உங்களுடைய சந்ததியினருக்கு அவர்களுக்கு நீங்கள் பகிரலாம், தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு இனிய இரவாகட்டும் என்று சொல்லி நான் என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன்.